8ஆம் நூற்றாண்டு அரிமர்த்தன பாண்டியன் தன் படையை பலப்படுத்துறதுக்காக குதிரை வாங்க தன்னோட அமைச்சர் வாதவூரார் கிட்ட காசு கொடுத்து அனுப்புறான். வாதவூராருக்குள்ள ஆழமான ஆன்மீக தேடல் இருந்தது. சில வீரர்களோட அறந்தாங்கி பக்கம் போகும்போது அங்க மரத்தடியில ஒரு குரு உட்கார்ந்துருக்கத பாக்குறாரு. உடனே அங்கேயே தன்னோட அமைச்சரோட எல்லாத்தையும் கலட்டி வெறும் கோமணத்தோட துறவு பூண்டு குருவுக்கு முன்னாடி தீட்சை வேண்டி நிற்கிறாரு. குருவும் வாதவூராருக்கு தீட்சை கொடுத்து மாணிக்கவாசகர்ங்கிற பேரும் வைக்கிறாரு. இங்கதான் கதையில ட்விஸ்ட். மாணிக்கவாசகர் குதிரை வாங்க வச்சிருந்த காசுல சிவனுக்கு கோயில் கட்டிடுறாரு. குதிரை வராதனால தூக்கின்னு வாங்கினாங்க தங்கத்தன்னு மாணிக்கவாசகரை கைது பண்ணி சங்கிலியில போட்டு வெட்ட வழியில் நிக்க வச்சிருவான் பாண்டியன். தனக்காக கோயில் கட்டின பக்தன் இப்படி கஷ்டப்படுறது சிவனுக்கு பொறுக்க முடியாம நரிகளை பிடிச்சி அதை குதிரையா மாத்தி பாண்டிய மன்னனுக்கு அனுப்பி வச்சிருவாரு. அன்னைக்கு நைட்டே எல்லா குதிரையும் திரும்ப நரியா மாறி எஸ்கேப் ஆயிடும். பாண்டியனுக்கு இன்னும் கோவம் வந்துடும். மாணிக்கவாசகரை வைகடை சுடுமணல்ல போட்டு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருவான். தன்னோட பக்தனுக்காக சிவனே மதுரைக்கு நேரா வருவார். பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரை வைகை ஆத்து மணல்ல போட்டு சித்திரவதை செய்யறான். உடனே சிவன் வைகை ஆத்துல வெள்ளம் வர வைக்கிறாரு. வெள்ளம் உயர வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கரை அடைக்கணும்னு தண்டோரா போடுறாங்க. அப்போ ஒருத்தன் கூலிக்கு ஆள் வேணுமோ கூலின்னு சத்தம் போட்டுக்கிட்டே மதுரை வீதிகளில் நடந்து வர்றான். ஒரு புட்டு வைக்கிற பாட்டி யாரான்னு பாக்குறாங்க. கூலி ஆள் ரூபத்துல வந்த சிவன் கிட்ட உனக்கு நான் புட்டு தரேன், எனக்கு பதிலா நீ கரை அடைக்கப்போன்னு சொல்றாங்க. சிவனும் சரின்னு கரை அடைக்க வைகைக்கு போறாரு. அங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்க இவர் மட்டும் பாட்டு பாடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, அப்புறம் டயர்டாகி மரத்தடியில படுத்து தூங்கிடுவாரு. ரவுண்ட்ஸ் வரும்போது இதை பார்த்த மன்னன் கோவமாகி கூலி ஆளை கூப்பிட்டு பிரம்பால ஓங்கி அடிப்பாரு. அந்த மொமெண்ட் பாண்டி நடிச்ச அந்த அடி உலகத்துல உள்ள ஒவ்வொரு உயிர் மேலையும் பட்டுச்சான். கூலி ஆள் மறைஞ்சிருவாரு. மன்னனுக்கு வந்தது யாருன்னு புரிஞ்சிடும். உடனே மாணிக்கவாசகர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அமைச்சர் ஆள சொல்லுவாரு. மாணிக்கவாசகர் எல்லாம் வேணான்னு தன்னோட பதவியை விட்டு மதுரையை விட்டு ஒரு துறவியா மீண்டும் தன்னோட குருவை தேடி போவாரு. அப்ப யாருக்கும் தெரியல அந்த துறவி தமிழ்நாட்டோட வரலாறையே மாத்த போறாருன்னு. மாணிக்கவாசகர் குருவை தேடி திருப்பெருந்துறைக்கு வருவாரு. சிவனே உருவெடுத்த மாதிரி இருந்த குருவோட அருளையும் கருணையிலையும் மூழ்கி இருப்பாரு. குருவை சுத்தி ஆடுவாரு, பாடுவாரு, அழுவாரு, சொல்ல முடியாத பரவச நிலையில இருப்பாரு. ஒரு நாள் குரு கைலாயம் போகணும்னு கிளம்புவாரு. எல்லா அடியார்களும் அவரை பின்தொடர்ந்து போவாங்க. குரு திரும்பி கோயில் குளத்துல ஒரு தீப்பழம்பு தோன்றும். அது மூலமா நீங்க என்னை அடையலாம்னு சொல்லிட்டு நிற்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. எல்லா சீடர்களும் நின்றுவாங்க. மாணிக்கவாசகரால் நிக்க முடியாது. குழந்தை மாதிரி அழுதுகிட்டே குரு பின்னாடியே போவாரு. குரு அவரை பார்த்து தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. குரு இருந்த மரத்தடியில அவரோட பாதத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் தீப்பிழம்பு தோன்றும். எல்லா சிவனடியார்களும் அதுல புகுந்து சிவனை அடைஞ்சிருவாங்க. அப்போ மாணிக்கவாசகர் ஆழமான யோக நிலையில இருப்பாரு. அதனால அவர் அதை மிஸ் பண்ணிடுவாரு. கண்ணை திறந்ததும் மாணிக்கவாசகரால் தாங்க முடியாது. குருவோட பாதத்தை பிடிச்சு கதறி அழ ஆரம்பிப்பாரு. அப்போ தில்லைக்கு வான்னு குரு சொன்னது ஞாபகம் வரும். தில்லைன்னு அழைக்கப்படுற சிதம்பரத்துக்கு போவாரு. அந்த பயணம் அவரோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, தமிழ் மொழியோட வாழ்க்கையிலேயே முக்கியமான பயணமா மாறுச்சு. மாணிக்கவாசகர் தில்லைக்கு வந்து தங்கியிருப்பாரு. அப்ப அங்க ஈழ நாட்டு அரசன், அவரோட வாய் பேச முடியாத பெண், அவர் அரசவையில் இருந்த புத்தமத